தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டம் மோசமாக உள்ளதாகவும் போட்டித் தேர்வுகளை மாணவர்கள் எதிர்கொள்ளும் வகையில் இல்லை என்றும் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கூறியதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டு பாடப்புத்தகத்தை படித்து போட்டித் தேர்வுகளில் ஏராளமான மாணவர்கள் தேர்வாகி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். Because syllabus in our state, especially a state board, is very low, and I don't like to talk about it. It is not competitive. It is certainly far behind, far below. I can see that in our university, in our policies, because it is reflecting in the academic standard, the scholarship of our students. தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் பெருமையோடு சொல்ல முடியாது அட்பார் வித் சிபிஎஸ்சி சிலபஸ். சிபிஎஸ்சியில் என்ன இருக்கோ அதுக்கு ஏன்னா நான் எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிலபஸ் நாளைக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு போட்டித் தேர்வுக்கு போகும்போது ஐயோ நான் மாநில அரசு தானே படித்தேன், எனக்கு இதில் எப்படி எனக்கு இது வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்து விடக்கூடாது. அவனுக்கு அதுக்கு தகுந்தாப்புல இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்கின்ற விதமாக தான் எங்களுடைய சப்ஜெக்ட் இருக்குது. வேண்டுமென்றால் நம்முடைய ஆளுநர் நினைத்தால் அவரை அழைத்து கொண்டு நானே ஏதாச்சும் ஒரு நூலகத்துக்கு சர்ப்ரைஸாக நான் போகிறேன். அங்கே உட்கார்ந்துருக்கின்ற அங்கே போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற மாணவர்களிடம் நான் பேச வேணாம், அவரே பேசி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.